ட்ராவல் எக்ஸ்பிரஸ் 1, 2, 3 ரெடிகோ சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓடிஓ டீம் கண்டக்ட் பண்ண ரொம்ப பிரம்மாண்டமான இந்த கிரிக்கெட் லீக் அண்ட் மதர் அண்ட் கிட் காம்படிஷன்ஸ் தான். இது அம்ராத்தில் இருக்கிற ஒமான் கிரிக்கெட் அகாடமியில் நடந்தது. மே 10 ஈவினிங் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கிரிக்கெட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பரபரப்பாக ஒரு சைடு நடந்துகிட்டு இருந்தது. அந்த லேடி கிரிக்கெட் எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. சில பேர் டிஷர்ட்டுக்கு மேட்ச் ஐ மேக்கப்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு சைடு இந்த மதர்ஸ் அண்ட் கிட் காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 15க்கும் மேலே உள்ள டான்ஸ் ஸ்கூல்ஸில் கிட்ஸ் டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த டீமோட குரூப் அட்மின், ஓடிஓ டீம் அட்மின் அவங்க ஒரு 4-5 லேடிஸோட சேர்ந்து கரகாட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உங்களது துடுப்பாட்ட வீராங்கனைகளை மைதானத்திற்குள் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கு எந்தவித ஓட்டமும் பெறப்படவில்லை. துடுப்பாட்ட முனையில் கலை. அப்புறம் ரொம்ப கோவப்பட்டாருன்னா அடிச்சு போட்டுருவாரு. ஸோ மீன் வைல் இந்த மதர்ஸ் அண்ட் கிட் கேமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேம் இந்த பேப்பரில் பால் வச்சு அதை விழாமல் கொண்டு போகிற கேம் தான். அந்த ஃபஸ்ட்டு வீக்கில் கண்டக்ட் பண்ண அதே கேம் தான் திருப்பி பண்ணாங்க. அது ஒரு 2-3 பேட்சாக வச்சு அந்த 10 பேரில் ஒரு பேட்ச்லேயும் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு கேமு. செலக்ட் ஆனவங்களுக்கு செகண்ட் கேம் வச்சாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மதர் அண்ட் கிட்டோட ஒரு பாண்டிங்கை செக் பண்ணுற மாதிரி இருந்தது. அம்மா கையில் ஒரு போர்டு கொடுத்துட்டாங்க. அதில் ஆன்சர்ஸ் எழுதணும். பையன்கிட்ட சும்மா ஓவராலாக வாயால் கேட்டாங்க. நிறைய கொஷின்ஸ் லைக் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, உங்கள் அம்மாவோட சொந்த ஊர் எது, உங்கள் அம்மா உங்களை என்ன வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. நம்ம அப்பப்போ வசதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனையோ வார்த்தை சொல்லி திட்டுவோம். ஆனால் அதை ஒரு கொஷினாக கேட்கும்போது அதுக்கு குழந்தை ஒரு பதில் சொல்ல, அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்ல உண்மையிலே ரொம்ப காமெடியாக இருந்தது. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் போய் எடுக்கும்போதே இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போதே மற்றவங்கலாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகாது. நான் போய் உட்காந்ததும் என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் பையனுக்கு பிடிக்காத கலர் என்ன அப்படின்னு. எங்கள் மேம் இது அவுட் ஆஃப் சிலபஸ் ஆச்சே, நாங்கள் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையேங்கிற மாதிரி இருந்தது.
அடுத்து வந்துட்டு என் பையன்கிட்ட கேட்டாங்க, உங்கள் அம்மா பண்ணுற எந்த ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணும், உனக்கு பிடிக்காதுன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் வந்துட்டு ஆங்கர்னு எழுதியிருந்தேன். ஆனால் அவன் வந்து எங்கள் அம்மா பண்ணுற எல்லாமே எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு அப்படியே நெஞ்ச குளிர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டான். டே இதுக்கே உனக்கு ஒரு gift கொடுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த ஆன்சரை வர வைக்கிறதுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி மேம் வந்து பேசி அந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸை வாங்கினாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பட் ஓவராலாகவே எங்கள் எல்லாருக்குமே இந்த கேம் ரொம்ப பிடிச்சிது. இதில் செலக்ட் ஆனவங்கள 3rd ரவுண்டுக்கு அனுப்பிச்சாங்க. இது வந்துட்டு காதில் ஹெட்செட் போட்டுட்டு குழந்தை சொல்கிறது, குழந்தைக்கு ஒரு சின்ன பழமொழி மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. பெரிய குழந்தைங்க அவங்களா சொல்லிட்டாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு மேம் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா எங்ககிட்ட சொல்லி அதை நாங்கள் வந்து இதில் செலக்ட் ஆன அந்த 3 பேரை வந்துட்டு ஃபைனலிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. மிகவும் அருமையாக எறியப்பட்ட பந்து, ஓட்டங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இவங்க தாங்க கோவை கில்லாடிஸ். கோவைனா கெத்துன்னு ஸ்டேடியமே அலறிச்சு. இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இவங்க மிஸ்ஸஸ் கலை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. 3 மேன் ஆஃப் த மேட்ச் அண்ட் பெஸ்ட் ஸ்கோரர் அப்படிங்கிற அவார்ட்லாம் வின் பண்ணாங்க. இவங்க மிஸ்ஸஸ் பிரேமலதா 8 ஓவர் வரைக்கும் அவுட் ஆகாமல் விளையாடி மேக்ஸிமம் 30 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக கோவை கில்லாடிஸ் 3rd பிளேஸ் அச்சீவ் பண்ணாங்க. இதில் 2nd பிளேஸ் அச்சீவ் பண்ணது சிலோன் பொண்ணுங்க டீம் அண்ட் 1st பிளேஸ் அச்சீவ் பண்ணது நாஞ்சில் டீம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தைங்க குடும்பம் அப்படின்னு இருக்கிற ஒரு லேடிஸ்க்கு இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் கண்டக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ஒரு ஸ்கூல் காலேஜில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் கிடச்சிது. இதுக்காக இவங்க லாஸ்ட் 1 மந்த்தாகவே ப்ராக்டிஸில் இருக்கிறாங்க. சென்னையில் கூட நான் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை பார்த்தது கிடையாது. நம்மளை ஒரு பிஸியாக ஆக்குபைடாக வச்சுருக்காங்க ஓடியும். அதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. லேடிஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நாஞ்சில் டீம் அவங்களுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டேஜே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பாக சேர்ந்து டான்ஸ் பண்ணி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க. ஜென்ஸில் தென்காசி சூப்பர் கிங்ஸ் 1st பிளேஸும் திருச்சி டீம் 2nd பிளேஸும் வந்திருக்காங்க. இந்த ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ப்ரொஃபஷனல் கேமரா செட் பண்ணி அதை கரெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க. ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் அந்த ஃபுல் மேட்சையுமே நம்ம வந்துட்டு ரீடெலிகாஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அதை கொண்டு போய் அதை செம்மையாக செஞ்சு முடிக்கிறதான் ஓடிஓவோட சிறப்பு. அடுத்து என்ன கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ட்ராவல் எக்ஸ்பிரஸ் 123 ரெடிகோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறொரு தருணத்தில் வேறொரு நல்ல பதிவோடு உங்கள் எல்லாரையும் சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ஆர்த்தி மணிகண்டன். தேங்க்யூ.